நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பிளெஸிங் ப்ரேயர் டைமில் நேரலையிலும் ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்பிலும் அநேகர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் இயேசு நாமத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசியில் உங்களுக்கு வரவேற்பு சொல்வேன். நாம் இப்பொழுது கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயினும் தயை உடையான் நீயே, தாயினும் தயை உடையான் நீயே, என் வாழ்வில் ஒளியும் நீயே, என் சத்திய வழியும் நீயே, என் வாழ்வில் ஒளியும் நீயே, என் சத்திய வழியும் நீயே, என் அன்பினாளி நீயே, என் கண்ணின் விழியும் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயினும் தயை உடையான் நீயே, என் ஜீவ அப்பம் நீயே, என் ஜீவ பானம் நீயே, என் ஜீவ அப்பம் நீயே, என் ஜீவ பானம் நீயே, என் ஜீவ பலனும் நீயே, என் ஜீவ ஊற்றும் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாய் என்னும் தயை உடையான் நீயே, என் நல்ல மீட்பன் நீயே, என் நல்ல மீட்பன் நீயே, என் நல்ல மீட்பன் நீயே, என் நல்ல மீட்பன் நீயே, என் செல்வ பாக்கியம் நீயே, என் நல்லல் தீர்வு நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தஞ்சமும் நீயே, தாபரம் நீயே, தாயினும் தயை உடையான் நீயே, தாயினும் தயை உடையான் நீயே, வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீர். தாயினும் தயவுடைய தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். என் பிள்ளைகளின் கண்ணீருக்கு, கவலைகளுக்கு, வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தருளும். நீண்ட தொடர்கரையாய் போய்கொண்டிருக்கிற வாழ்வின் போராட்டங்களை சீக்கிரத்தில் அந்த துன்பத்தை தடுத்து நிறுத்தும். மகிழ்ச்சி என்னும் இடை கட்டினால்
என் பிள்ளைகளை இடைக்கட்டும். இன்று தியானிக்க போகிற வசனங்கள் என் பிள்ளைகளின் ஆவிக்குரிய வாழ்வில் பெரும் விடுதலை மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும். நீசனை மறைத்திரளும் நீர் பேசும் இயேசு கிறிஸ்து என்னுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அந்த வார்த்தையின் சாராம்சத்தை பெற்றுக்கொண்டு சாரம் அடைந்தவர்களாக, பலன் அடைந்தவர்களாக, ஆண்டவருடைய மகிமையின் வார்த்தையினாலே நாம் வளர்ந்தவர்களாக மாறிக்கொண்டு வருகிறோம் என்பதை நினைத்து நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பல வாரங்களாக பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் என்ற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து வந்திருக்கிறேன். ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், தாறுமாறாய் விதைக்கிறவன், கலப்படமாய் விதைக்கிறவன், நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிறவன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் வேத வசனத்தின் தலைப்பு இதோ தேவையான இடத்தில் இடம் பார்த்து விதை விதைக்கிறவன். தேவையான இடத்திற்கு தகுந்த விதையை, நிலத்துக்கேற்ற விதையை விதைக்கிறவன் என்ற தலைப்பில் நாம் வசனங்களை தியானிக்க போகிறோம். தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ரோமர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை என் மகள் வாசிக்க கேட்கலாம். இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். பூரணமாய் விதைக்கிறவன், அதாவது அரைகுறை வைத்து கொண்டல்ல, ஒரு ஆத்மாவுக்கு தேவையான சத்தியத்தை சகல விதத்திலும் அந்த ஆத்மா பரலோகம் போக வேண்டும் என்று ஓர் எண்ணத்தோடு தரிசனத்தோடு ஆத்ம பாரத்தோடு விதைக்கும் விதை. நம் சபைக்கு ஆள் வர வேண்டும், நம்முடைய சங்கத்துக்கு ஆள் வர வேண்டும், நமக்கு காணிக்க வர வேண்டும், தசம்பாக வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு ஆள் சேர்க்கும்படி இதோ நாம் ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்விலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை பூரணமாய் செய்வது, மனப்பூர்வமாய் செய்வது அல்ல என்ற அர்த்தம் அல்ல. கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையில், கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய சித்தத்தினாலே கூட்டி குறைக்காமல் அவர் சொன்னதையே செய்வது, அல்லது பூர்ண சுவிசேஷத்தை பரிபூர்ணமாய் ஜனங்களுக்கு சொல்வது. ஒரு அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூரணமாய் விதைக்கிறவன், கலப்படம் இல்லாமல் விதைக்கிறவன், பூரணமாய் விதைக்கிறவன், நிலத்துக்கேற்றபடி மனிதனுக்கு ஏற்றபடி சொல்லாமல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஒரு விதத்திலும் குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் விதைக்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த விதை விதைக்கும் பொழுது, விதை என்பது வசனம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது தனக்கேற்ற விதத்திலே தனக்கு நன்மை உண்டாக, பணவரவு உண்டாக, தன்னுடைய சபை வளர்ச்சிக்கு என்று மட்டும் இருக்கக்கூடாது. பரலோகத்தின் போக வேண்டிய நோக்கத்திற்காக ஜனங்களுக்கு நியமிக்கப்பட்ட உக்கிரானமுள்ள ஊழியக்காரனாக ஓர் மனிதன் தேவனுடைய வார்த்தை விதைக்கிறவனாய் இருக்க வேண்டும். பூரண சுவிசேஷம், ஃபுல் காஸ்பல் என்று அதுதான் அர்த்தம். பூரண சுவிசேஷத்தை ஒரு வார்த்தையிலும் குறைக்காமல் கூட்டாமல் சொல்வது. வேதம் சொல்லுகிறது, இந்த வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை குறைத்தால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பெயரை கிறுக்கி போடுவார். ஒரு வார்த்தையை கூட்டினால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்க வாதைகள் எல்லாம் தேவன் அவன் மேல் கூட்டுவார் என்று. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. பூர்ண சுவிசேஷத்தின் மகிமையை ஏற்றுக்கொண்டவர்களாக எத்தனை பேர்கள் இந்த வார்த்தையிலே வாழ்ந்து வருகிறீர்களோ நீங்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த வார்த்தையினாலே பிறப்பிக்கப்பட்ட எவ்வளவு ஜனம், வார்த்தையினாலே நிற்கிற ஒரு சபை, வார்த்தையில நிற்கிற விசுவாசி, வார்த்தையில நிற்கிற ஒரு ஊழியக்காரன் என்றைக்கு நிமிர்ந்தே நிற்பான். இன்றைக்கு வார்த்தை பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது. சத்தியம் கிடைக்கக்கூடாத காலங்கள் வந்திருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் நாங்கள் நினைத்தோம், நாங்கள் பின்னாட்களில் வருஷங்கள் கழிந்த பின்பு சத்தியம் கேட்கக்கூடாது, பைபிள் அச்சடிக்க கூடாது என்பார்கள். அந்நிய மதஸ்தர் ஆட்சி செய்து கிறிஸ்துவ எல்லாம் அழித்து விடுவார்கள்.
வசனத்தை கேட்கக்கூடாத காலங்கள் வரும் என்று நாங்கள் அப்படித்தான் வியாக்கியானம் பண்ணி கொண்டிருந்தோம் அறியாமையினாலே. ஆனால் இன்றைக்கு சபைகளிலே வார்த்தை இல்லை, விசுவாசிக்குள்ளே வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்க்கை இல்லை. தேவனுடைய வார்த்தை கொண்டு ஒரு மாதிரியும் பேசப்படுவதில்லை. கதை, கற்பனை, உலகத்தினுடைய காரியங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஒரு சினிமாக்காரனுடைய உதாரணங்களை எடுத்துக்கொண்டு உலகத்தை போல நாமும் வாழ வேண்டும், பிளைட் வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், சொத்து சம்பாதிக்க வேண்டும், மெடிக்கல் காலேஜ் கட்ட வேண்டும், அல்லது கல்லூரி கட்ட வேண்டும், பிள்ளைகளுக்கு சந்ததியா சம்பாதித்து வைக்க வேண்டும். இதோ இந்த உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தை இந்த வேத வசனத்தினால உலகத்துக்குரிய சகல பண ஆசையையும் வேதத்தை கொண்டு சம்பாதித்து விட வேண்டும் என்று ஒரு கூட்டம் இந்த வேத வசனங்களை வைத்துக்கொண்டு காம விகாரத்துக்கு ஏதுவாய் ஜனங்களை திசை திருப்பி உடல் இச்சைகளை, கண்கள் இச்சைகளை, மாமிசத்தின் இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு கூட்டம். இதெல்லாம் போக கர்த்தருடைய வார்த்தையினாலே ஒருவருக்கு புரட்டி கொண்டு அடியாட்களை விட கேவலமாக, இதோ கூலி ஆட்கள், கூலி படையை விட கேவலமாக ஒருத்தரை ஒருத்தர் சமூக வலைதளங்களில் தாக்கி அசிங்கமாய் பேசி அவர்கள் இதோ வேதத்தை தங்களையே நல்லவர்களாக காண்பிக்கும் பொருட்டு இதோ தங்களுக்கு வியூவர்ஸ் அல்லது டிஆர்பி ரேட்டு ஏறணுங்கிறதுக்காக பேசுகிற சேனல் நடத்தும் ஊழியங்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவன் வெளியே அறியப்படுகிறானோ இல்லையோ, தேவனுடைய அந்த சபை வெளியே தெரியப்படுகிறதோ இல்லையோ, அந்த ஊழியனுக்கு பேர் வருதோ இல்லையோ, அது வரவே வேண்டாம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை விருத்தி அடைந்திருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்க வேண்டும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு பேர் தான் பூரண சுவிசேஷம். தன்னை சிலுவையின் அடியிலே மறைத்துக் கொண்டு தங்களுக்கு பெருமை வராமல், எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய சிறந்த நாமத்துக்கு மகிமை வர பண்ணும் என்ற நோக்கத்தோடு செய்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு பேர் தேவனுடைய மனிதன், மேன் ஆஃப் காட். அவன் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி. அவர் சொன்னதை மட்டுமே சொல்வது. இந்த காலத்தில் பிழையாமக்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்வதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அதை ஆல்டர் பண்ணி ஏதாவது கொடுத்து வருமானம் வாங்கிக் கொள்ளலாம் என்று திட்டம் போடுகிற பக்க வழியாய் நுழைந்த பெருவயிற்று நாய்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுகிறவனுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. கைகளை தட்டி ஒரு விசை சொல்லிவிட்டால் அதில் ஆல்டர் பண்ணுகிறவரே அல்ல. டாக்குமெண்ட் எழுதி கொடுக்கிறவர் தான் அதை ஆல்டர் பண்ணணும். எழுத்தர் இஷ்டத்துக்கு, பத்திர எழுத்தாளர் இஷ்டத்துக்கு அந்த டாக்குமெண்ட் அடித்தல் தீர்த்தக்கூடாது. சொல்றவா சொன்னாதான் எழுதுறவா எழுதணும், பேசுறவா இதை பேசணும்னு சொல்றத நாம பேச வேண்டியது மட்டும்தான் தேவனுடைய ஊழியக்காரனுடைய வேலையை ஒழிய நாம அவருடைய சத்தத்தை வாங்கி ஆல்டர் பண்ணி கூட்டி குறைத்து பேசுவதல்ல. பூர்ண சுவிசேஷம் என்பது ஒரே ஒரு நோக்கத்தை அடிஸ்தானமாக கொண்டது. என்ன நோக்கம்? பரலோகம், நித்திய ஜீவன், தேவனுடைய ஜனத்திற்கு வேதத்தில் உள்ள மகத்துவங்களை அப்படியே கொடுப்பது. அந்த காலத்தில் ட்ரெடிஷனல் குக், ட்ரெடிஷ்னல் சாப்பாடு இருந்துச்சு, வயிற்றுக்கும் நல்லா இருந்துச்சு, உடம்புக்கும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஒரு சாம்பார் முருங்கைக்காயை வெட்டி போட்டு இந்த வீட்டில் குழம்பு வச்சா அடுத்த தெருவுக்கு வாசம் வந்தது. இன்ஸ்டன்ட் மசாலா, 5 நிமிஷத்தில் வாங்குங்கள், கலக்குங்கள், டாய்லெட்டுக்கு போங்கள். இப்போ இன்ஸ்டன்ட் எல்லாம் பொடி பொடி பொடி, அந்த மசாலா இந்த மசாலா வந்து வயிற்றுக்கும் கேடு, குழம்பு ருசி இல்லை, குக்கரில் வாசம், இந்த விசில் அடிச்சுன்னு நாற்றம் அடிக்கிறது. இந்த ட்ரெடிஷ்னல் என்னைக்கு நாம மாற்றினோமோ, ட்ரெடிஷ்னலாக நீங்கள் நினச்சிக்கிறவங்க பாரம்பரியம் அல்ல, தேவன் கொடுத்த சட்டத்திட்ட வழிமுறைகள் ட்ராக்கை விட்டு அவுட்லைனுக்கு வந்துட்டாலே அங்கே வேற அந்நிய உபதேசங்கள் வந்துவிடும். எந்த உபதேசமாக இருக்கட்டும், எந்த பிரசங்கமாகட்டும், எந்த ஊழியமாகட்டும், அது கர்த்தருடைய வார்த்தைக்குள் அடங்கியதாகத்தான் இருக்க வேண்டும். கடந்த வாரத்திலே சொன்னேன், இங்கிலீஷ் லெட்டர்ஸில் 26 லெட்டர்ஸ் உண்டு. இங்கிலீஷில் மொத்த எத்தனை லெட்டர்ஸ்? என்ன இங்கிலீஷ் வார்த்தை பேசினாலும் இந்த 26 எழுத்து எல்லாம் வேறொரு எழுத்தை போட்டு பேச முடியாது இல்லையா? பேச முடியாது. இந்த 26 எழுத்துக்குள்ள தான் பேச முடியும். அதே மாதிரி எந்தையும் பேசலாம், என்ன காரியத்தையும் பேசலாம், அலங்கரித்து பேசலாம், அல்லது அழுது கொண்டு பேசலாம், தமாசாக பேசலாம், அல்லது கர்த்தருடைய வார்த்தையை எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியும் அப்படியெல்லாம் பேசலாம், தவறு இல்லை. ஆனால் அந்த வார்த்தை, அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ராயல்ட்டி மாறாமல், அந்த ஒரிஜினாலிட்டி இல்லாமல் அப்படியே ஜனங்களுக்குள்ள போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கும்
இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் வந்துருச்சு, ஜீன்ஸ் வந்துருச்சு, டிஷர்ட் வந்துருச்சு, லெக்கின்ஸ் பெண்களுக்கு லெக்கின்ஸ் வந்துருச்சு, அவங்களும் கட் ஷர்ட் போட ஆரம்பித்தாங்க, ஜீன் போட ஆரம்பித்தாங்க, இன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் கல்யாணத்தன்னைக்கு மட்டும் 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன புடவை கட்டினாங்களோ அந்த புடவையில் வந்து நிற்பாங்க. ஆம்படையா பார்த்துக்கோங்க, கரெக்டாக கோட் ஷூட் போட்டிருப்பார். இந்த கோட் ஷூட் கண்டுபிடிச்ச எத்தனை 200-300 வருஷம் இருக்குமா? இன்னும் அதான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு. நாகரிகம் வளர்ந்த உடனே ஆளும் குணமும் மாறாது. சின்ன வயசில் அம்மாவை அம்மானு கூப்பிட்டோம், இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆயிடுச்சு, மல்டி கல்ச்சர் ஆயிடுச்சு. நாம் இங்கிலீஷில் பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டோம், இப்போ ஆன்டினா கூப்பிடுறோம். அம்மாவை நாகரிகம் மாறின உடனே அம்மாவை அத்தனை கூப்பிட வேண்டியதாண்டா மடப்பையில. எனவேதான் என்னுடைய வேதம் சொல்லு, பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. கர்த்தருடைய வசனத்தில் ஆல்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. அலங்காரம் வேண்டுமானால் இருக்கலாம், கைகளை தட்டி. கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய வார்த்தையில ஆல்ட்ரேஷன் இருக்கக்கூடாது. அது இன்னும் மெருகேற்றி வேண்டுமானால் சொல்லலாம். அவங்க எழுதின பைபிள், இவங்க எழுதின பைபிள், அவங்களுடைய வியாக்கியானம், இவங்களுடைய வியாக்கியானம், எல்லா வியாக்கியானமும் கர்த்தர் தான். நான் சொல்றேன், நான் கூட ஒத்துக்கிறேன், உனக்குன்னு ஒரு தனி வியாக்கியானம் ஆண்டவர் கொடுப்பாரு. அது கர்த்தருடைய வேத வசனத்தின் ஆழங்களாக இருக்கும். கைகளை தட்டி தேவனுடைய ஆழங்களை அறியும்படிக்கு நாங்கள் தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். இதை உலகம் பேசுகிறபடி பேசாமல் தேவனுடையவைகளை அறியும்படிக்கு ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதை ஜென்ம சுபாவமான மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுக்கு அது பைத்தியமா தெரியும். என்ன லூசும் பாருங்களாம். லூசு போய் டென்சிங் டேனியல் பேசலாம் பாருங்க. என்ன சொல்லுவானா? லூசு, பைத்தியம், கிறுக்கு அப்படி சொல்லுவானா. அவனுக்கு இது விளங்காது, அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவனுக்கு படித்த ஒரு புத்தகம் உண்டு, அவனுக்கு என்று சில பிரசங்கமார்கள் இருக்கிறாங்க. மாடர்ன் பிரீச்சர்ஸ், ஃபேன்சி பிரீச்சர்ஸ், ஃபேன்சி சர்ச்சஸ், ஸ்டைலிஷ் வர்ஷிப், மாடலைஸ்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய ஃபாலோவர்ஸாக இருந்து கொண்டு இதுதான் சத்தியம், இங்கே எழுதியிருக்கிறது, அங்கே எழுதியிருக்கு. நான் சொன்னா என்னை கிறுக்கு போய் அந்த ஒரு லூசுங்க, அவன் போய் பேச்சை கேட்டுக்கிட்டு அது அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். காரணம், ஜென்ம சுபாவமான மனுஷன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாக இருக்கும். நாங்களோ ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். காரணம், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கைகளை தட்டி என்ன சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தை. உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, இப்ப எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தர்ட்ட மொர்தெகாய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். ராணியான பிறகு என்ன விண்ணப்பம்? நம்ம ஜனங்களெல்லாம் ஆமான் என்கிற ஒருவன் இப்படி லெட்டர் எழுதி 24 ஆகாப் மாதத்தில் மரத்தில் எல்லாரையும் கொல்லி போடணும்னு வந்திருக்குமா, இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க உங்கள் நாட்டில், நீ ராணியாக இருக்கிற, நீ ராஜாட்ட போய் நமக்காக விண்ணப்பம் பண்ணணும். அவர் சொல்கிறா, அவர் பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய அவருடைய சமூகத்துக்கு நான் போகக்கூடாது, போனால் என் தலை போய்விடும் என்று சொல்கிறான். ஆனால் இப்போ மொர்தெகாய் பதில் சொல்கிறாரு, நீ போகாவிட்டால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும், அதான் தேவனிடத்திலிருந்து. உடனே அவள் யோசித்தா, 3 நாள் உபாசம் பண்ணுங்கள், நானும் என் தோழிகளும் உபாசம் பண்ணுறோம், தேசமெங்கும் இருக்க நம்முடைய ஆட்களும் உபாசம் பண்ணுங்கள், நான் செத்தாலும் சாகிறேன். இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குங்க. நான் சாகிறேன்டா அப்படிங்கிறது வேற, நான் செத்தாலும் சாகிறேன். செத்தாலும் சாகிறேன், ஒருவேளை உயிர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த கலந்த வார்த்தை தான் செத்தாலும் சாகிறேன். ஊழியத்துக்கு செத்தாலும் சாகிறேன்னு வரக்கூடாது, சாகிறதுக்குனே வரணும். கையை தட்டுங்களேன், சாகிறதுக்குனே வரணும். அவள் அனுப்பும் போதே என்ன அனுப்புனான்? உங்களை ஓநாய்க்குள் ஆடுகளை அனுப்புறது போல அனுப்புகிறேன். செத்தாலும் சாகிறது ஊழியம் இல்ல, சாகிறதுக்குனே வர்றதுதான் ஊழியம். ஒரு அல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். செத்தாலும் சாகிறேன். ஆனா இயேசு செத்தாலும் சாகிறேன்னு 2 மனசா வரல. எருசலேமுக்கு போறேன், அங்க என்ன பிடிப்பாங்க, சிலுவை அரைஞ்சு கொன்றுவாங்கன்னு சொல்லும் போது அப்படியே சீடர் ஒருத்தர் சொல்றாரு, ஐயோ போ வேண்டாம், நான் வந்துருங்க, போகாதீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, ஏன் லூசுமா இருக்கியா, எனக்கு பின்னாக போ சாத்தானே, தேவனுடைய கேட்டவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கேற்றவர்களை சிந்திக்கிறாயேன்னு. என்னென்ன ரிவார்டு வாங்க போறாரு, டிராஃபி வரங்க எருசலேமுக்கு போறாரு. அங்க போய் பெரிய எரோதுடைய அரண்மனையில அல்லது பிலாத்துனுடைய அரண்மனையில போய் சிங்காசனத்தில் உட்கார போற, சாக போறவ சொல்றாருங்க, சாகாதன்னு தடுக்கிறவனை போ பிசாசுங்கிறாரு. அப்போ நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது, மரணமே வந்தாலும் பூர்ண சத்தியம் சொல்வது. கைகளை தட்டி பூர்ண சுவிசேஷத்தின் நிச்சயத்தோடு வருவேன்.
இந்த வார்த்தையில் ஒன்றையும் கூட்டுவதில்லை, குறைப்பதில்லை. பூர்ணமாய் விதைக்கிறவன். ஒரு வயலில் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம், எங்கேயோன்னு சொல்லுவாங்க, மலை மழிக்கிட்டு தலையை வலிச்சுட்டு மொட்டை அடிக்கிறவங்க அடுத்த கஷ்டம் போயிடுவாங்கிறதுக்காக பாதி மண்டையை வலிச்சுட்டு உட்கார வச்சுருவாரான். அடுத்த மண்டை அதுக்கு எல்லாருக்கும் பாதி பாதி மண்டை, ஏன்னா இவன்ட்டு வலிச்சு தான் நான் அப்போ போகணும், முடிக்கணும். நிறைய பேர் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விதைச்சிட்டு ஜனங்களை நட்டாத்தில் விட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, நன்றாய் கவனித்து கொள்ளுங்கள். பூரண சுவிசேஷம் எதற்கு? நீங்கள் பூர்ணம் அடையும்படிக்கு. ஒரு அல்லே லூயா சொல்லுங்க. ஹாலே லூயா. நீங்கள் பூர்ணம் அடையும்படிக்கு, இயேசு கிறிஸ்துக்குள் குழந்தைகளால் அல்ல, முதிர்ச்சி அடையும்படிக்கு. வேதம் சொல்லுது, காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்கிற வேண்டிய உங்களுக்கு வாக்கியங்களை, திருவசனத்தின் மூல உபதேசங்களை மறுபடியும் பிரசங்கிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கன. வசனம் வாசிமாலே, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு. யாரா இருக்கணுமா? போதகராய் இருக்க வேண்டிய. யாருமா? திருப்பி சொல்லு. போதகராய் இருக்க வேண்டிய. வைக்கிட்டு வச்சுட்டே சொல்லு. போதகரா இருக்க. நீங்க பாஸ்டரா இருக்கணும், ரெவரண்டா இருக்கணும், பிஷப்பா இருக்க. அத்தனை முழுமாடா வளர்ந்துருக்கடா அம்பி. 40 வயசு மாடு, தடிமாடு மாதிரி இருக்க. இவ்வளவு நாள் கிறிஸ்தவனா இருக்க, பைபிள் காலெல்லாம் படிச்சிருக்க, பிஹெச்டி படிச்சிருக்க, பிடி பண்ணிருக்க, பிஹெச்டி படிச்சிருக்க. இதெல்லாம் படிச்சிருக்கிற உனக்கு காலத்தை பார்த்தா போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு, தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை, பாஸ்டரா இருக்க வேண்டிய உங்களுக்கு, தேவனுடைய வாக்கியங்களை பற்றிய மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. எல்கேஜி, ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி, யூகேஜி அப்படிதானே வரும். அதான், அதாவது மூல உபதேசம் பேசிக். மனம் திரும்புதல், கைகளை வைக்குதல், நியாயத்தீர்ப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம், ரட்சிக்கப்படுதலாம் மூல உபதேசங்களும். இவ்வளவு படிச்சுட்டு, பிஹெச்டியும் பண்ணிட்டு, பிடியும் பண்ணிட்டு, பாஸ்டர்னு அங்கேயும் போட்டுவிட்டு, இதை ஜிப்பாவும் போட்டு, அல்லது கோட்டு சூட்டு டையும் கட்டிட்டு, இன்னும் மூல பேசிக் ஏபிசிடி கூட தெரியாம இருக்கடா லூசு அப்படின்றாரு. சொல்லுங்க. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல. நீ எப்பவுமே பலமான சாப்பாடை, பூர்ண சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனசு கிடையாது. பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்களே. பால் உண்ணவர்கள் குழந்தைகளா இருக்கிறபடினாலே, குழந்தையா இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று. நன்மை தீமை, ரைட் ராங், இப்படிப்பட்ட நன்மை தீமை இன்னதென்று பயிற்சினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயதுள்ள, not age, spiritual maturity, ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்கள் இந்த பாலை மறுபடியும் போட மாட்டார்கள். ஏய் ஞானஸ்தானம் எடு, ஏய் ஞானஸ்தானம், கஞ்சா குடிச்சிருப்பான் அவனே ஞானஸ்தானம். பாவத்தை விட்டே மறந்துடல, 10 பொம்பளைகள் வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருப்பான், அவனை ஞானஸ்தானம் எடுத்து என்ன பன்றி ஒன்று பண்ணலாம் அம்பட்டையும் கெடுக்கிறதுக்கா? பேசிக் மனம் திரும்புதல். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? மனம் திரும்புதல், கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம், மனம் திரும்புதல், ஞானம், ஸ்நானங்கள் அடுத்த உபதேசம், பரிசுத்தாவின் அபிஷேகம். இதுதான் ஒரு பூரண சுவிசேஷம். இது பேசிக் அடிஸ்தானம். இதே அல்ல பூரணம். அதற்கு முன் எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 10th, அப்புறம் 12th, அப்புறம் டிகிரி, அப்புறம் பிஜி, யூஜி, பிஜி, அப்புறம் டாக்டரேட் வரணும்டாம்பி. அதுக்கு தான் பூரண சுவிசேஷம் பேர். பூரண சத்தியத்தை கேட்கணும், பூரண சுவிசேஷத்தை நடக்கணும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வெறும் அந்த பேசிக்கிலே, பவுண்டேஷன்ல உட்கார்ந்துடாதீங்க, பூர்ண வளர்ச்சி அடைங்களே. எனவேதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி மகளே. முதல் வசனத்திலிருந்து வாசி. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய இந்த பவுண்டேஷனையும் மறுபடியும் பவுண்டேஷன் போட திருப்பி பேச மாட்டோம். போட தோண்ட இதே செய்யாம அடுத்து
பூரணர் ஆகும்படி கடந்து போவோம். ஒரு வீடு கட்டி முடிக்கணும்டா லூசு பையல, எத்தனை தடவை ஃபவுண்டேஷனை போட்டு தோண்டிக்கிட்டே இருப்ப. இதுக்கு மேல கட்டடத்தை கட்டு. எப்படி கட்டு? அப்போஸ்தல உபதேசத்தின் மீது, ஃபவுண்டேஷன் மீது கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்டு, இதோ இசைவினைப்பான உருவாக்கப்பட்ட சிற்பாசாரியால் உங்களை உருவாக்கப்பட்டு செதுக்கெடுத்த ஆத்துமக்களாகிய செங்கற்களை கட்டுக்கட்டையா வச்சு பெரிய மாளிகையாய் கட்டப்படுங்கள். கைகளை தட்டி. ஃபவுண்டேஷன் யாரு? அப்போஸ்தல உபதேசம். மூலைக்கல் யாரு? இயேசு கிறிஸ்து. கார்னர் ஸ்டோன் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுக்கப்புறம் உன்னை செதுக்கி உருவாக்கி உண்டாக்கி எல்லாம் கல்லாக்கி உன்னை சேவ் பண்ணி சிற்பாசாரியாக உன்னை உருவாக்கப்பட்டிருக்கிறாயே, உருவான பூரண பிரகாசிக்கமான அந்த கற்களை அடுக்கடுக்காக வைத்து ஆண்டவருடைய மாளிகை கட்டப்பட வேண்டும். இதற்கு பேர் பூரண சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு கதையை நுழைக்கிறவன்ட்ட போகாதீங்க. நான் நல்ல பிரசங்கியோ கெட்ட பிரசங்கியோங்கிறது அது எனக்கு சர்டிபிகேட் முக்கியம் அல்ல. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடை பேசிவிட்டேன். அது உங்களுக்கு எவ்வளவு கிரியை செய்கிறதோ அது பரிசுத்த ஆவியானவருக்கே வெளிச்சம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடை பேசுகிறேன். கேட்கிறதும் கேட்காதும் உன் இஷ்டம். கேட்டால் சேமம் பூரணம் பரலோகம், கேட்காவிட்டால் இதிலே உலகத்திலே கிடந்து ஆட்டம் கூத்து பாட்டு காரு பங்களா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஆபரேஷன் சக்சஸ், நோயாளி அவுட்டு, இந்த உலகத்தோடு போய்விடும். ஊரோரம் ஒரு ஏக்கர் மாளிகை உண்டு, அது உல்லாச வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை உண்டு. கூடு விட்டு ஆவி போகும் நாளில் இன்று அன்று இது கூட வருமோ என்று நீயே சொல்லு. சுவிசேஷமா உலக சுகபோகமா? இரண்டில் எது வேண்டும் சொல் மனமே. சுவிசேஷமா உலக சுகபோகமா? இதில் ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே. மனமே சொல்லு. வசனத்தை கேளுங்க. வசனம் பேசாத பாஸ்டர்ஸை ஊழியக்காரங்களை ஏத்துக்காதீங்க. வார்த்தையின் அஸ்திபாரத்தில் உபதேசம் இல்லாவிட்டா அதை உல்டா பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பரிசுத்தத்தை இழக்க வைக்கிற அல்லது உலக மனுஷனோடு ஒத்துப்போக வைக்கிற உலக சிநேகத்தை இன்னும் பற்றிக்கொள்ள வைக்கிற எந்த ஒரு திருச்சபையும் அது தேவனுடைய திருச்சபை அல்ல. கைகளை தட்டி. எந்த பிரசங்கம் அது கர்த்தரால் வந்ததல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஏனென்றால் என்னுடைய வேதம் சொல்கிறது, மை பைபிள் சேஸ், கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளெல்லாம் பிதாவால் உண்டானதல்ல, அது பிசாசினால் உண்டானது. உலகம் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். 1 யோவான் 2ஆம் அதிகாரமா, 1 யோவான் 15-16 நினைக்கிறேன். 1 யோவான் 2:15-16. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் உலகத்தில் காண்கிற நீ இன்பம் என்று நினைக்கிற அத்தனை விஷயமும், சினிமா பாட்டு கூத்து வாட்ஸ்அப் பேஸ்புக், நீ காண்ற அறிவு காதல் லவ் லொல்லு லொல்லு லொல்லுன்னு அலையிறையே அந்த காதல் கர்மம் காமம் குடி வெறி எல்லாம் உலகத்துள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், மாமிசத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால் உண்டானதல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அவை உலகத்தால் உண்டானது. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். எனவேதான் ஊத செவிடங்காதுல ஊதின சங்கு மாதிரி நீங்க என்ன சொன்னாலும் எங்களை லூசு பட்டம் கட்டி விட்டுறீங்க. இதை செய்யாத ஏன் செய்யக்கூடாது? இதுக்கு அவன் படைக்காத, இதுக்கு உண்டா எல்லாம் அவர் தானே உண்டாக்கி இருக்காரு, அனுபவிக்கிறதுக்கு தானே அனுபவி. யார் வேண்டாம்னா கொளுத்து சித்தனை இழுத்து பதைப்போம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 1986ஆம் வருஷத்தில் நான் ஊழியத்துக்கு புதிது, அவரோட வசனத்தெல்லாம் அபியாசம் இல்லை, ஆவிக்குரிய வளர்ச்சியும் இல்லை. நான் பிரசங்கம் பண்ண ஆண்டவனை பயன்படுத்துகிறார் பார்த்தீங்களா, அதனால் மக்களுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்கும். ஐயோ எப்படி பேசுகிறாரு எப்படி பாடுறாருன்னு. 87 அப்போ நான் என்ன செஞ்சேன், என்னை கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் காலேஜுகள்லாம் சேர்ந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரீச் பண்ண வாலிபலுக்கு என்னை கூப்பிட்டாங்க. பெரிய பிரசங்கி நினச்சி கூப்பிட்டாங்க. நானும் பேசுனேன், பயங்கரமான வரவேற்பு பெரும். அப்படி எனக்கு
எனக்கு பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுச்சு. கை தட்டினா நமக்கு தான் பெருமை ஏறிடுமே, கை தட்டினா பயங்கரமான பெருமை ஏறிடும், சந்தோஷமாக. அடிக்கடி சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை. அப்போ பிரசங்கம் பண்ண முடிச்சேன், அம்மன் போட்டாங்க, நிறைய பேர் அபிஷேகம் பெற்றாங்க, வாலிபர்லாம் மனம் திரும்பினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சேலஞ்சு பண்ணிட்டு வந்துட்டு பேசாமல் பிரசங்கம் முடிச்சுட்டு ஆமீன் போட்டு வந்திருக்கலாம்ல ரூமுக்கு. இந்த யூத்து கண்டது எனக்கு ஒரு உற்சாகம் ஆயிடுச்சு. அப்போ நானும் யூத்தாக தான் இருந்தேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு. இதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டுறதுன்னு அர்த்தம். அது ஸ்டூடெண்ட்டு போய் நம்ம அப்படி சொல்லலாமா? ஐயா, அவன் எத்தனை பேருக்கு பேர் வைக்கிறவன் எப்படிலாம். இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் எனக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஏழு எங்கே ரூட்டை கொடுத்துக்கிட்டு இருக்க, என்னை தான் அவ்வளோ நேரம் பேசுகிற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். இப்போ இவங்கிட்ட போய் பேசலாமா? நான் வாயை கொடுத்துட்டேன், உடனே ஒருத்தன் டபக்கு நின்றுச்சான். ஆனால் என்ன கட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? சொல்கிறேன் தம்பி, கேளப்பா. இடது கையில் சொறி எடுக்குது என்ன செய்யணும்னு கேட்டான். இடது கையில் சொறி எடுக்குது என்ன செய்யலான்னு கேட்டான். எனக்கு அப்போவே தெரிஞ்சு இன்னைக்கு நம்மளை மாட்டி வைக்கிறாங்க. நான் யோசித்தேன், இடது கையில் சொறி எடுத்தா வலது கை வச்சு சொரிப்பான்னு. நான் இப்படி ஆளு அண்ணே சும்மா விளையாட்டு கேட்ட விட்டுருக்கண்ணே. சரிண்ணே, நீங்கள் முன் நேரம் பேசுனீங்க, நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தானுங்கண்ணா இருந்துச்சு. எல்லாம் கடவுள் தான் உண்டாக்குனாரு, தெய்வம் தான் உண்டாக்குனாருங்களே, உண்மையா? ஆமாம் தம்பி. அண்ணே நல்லா போய் யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னால. நல்லா யோசித்தாலும் சொல்கிறேன். அப்போ கர்த்தர்னா வைராக்கியம் இல்லை, இப்பவும் வைராக்கியம் தானே. நான் சாகுந்தட்டே வைராக்கியம் தான். அவரை மட்டும் அவருக்கு மகிமை உண்டாக பேசணும்னா என்னை அப்படி விட்டா போதும் பாருங்க, தெரிச்சிருவேன். கர்த்தர் தான் சகலம் உண்டாக்குனா, உண்டானது உண்டு அவரால் என்று உண்டாக்கப்படவில்லை, கர்த்தரால் உண்டாயிட்டு. அப்படியா? நல்லா யோசித்தான் சொல்றீங்களா அப்படின்னா, ஆமாடா அப்படின்னு. கஞ்சாவும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரா அப்படின்னா. இந்த எலிப்பொருளை சிக்கின எலி அங்கிட்டு ஓடுற மாதிரி, தேள் கொட்டின திருடங்க வெளியே சொல்லி கத்த முடியாது, கத்தினா பிடிச்சிக்குவாங்க, திருட்டு முடிப்பான்ல, அந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டேனடா. சும்மா பிரசங்கம் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் கேட்டால் இங்கே போயிருக்கலாமே, நம்ம என்ன இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன், கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இப்போ இங்கே பயங்கரமாக இன்னும் ஒவ்வொருத்தனா கிண்டி நம்மளை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு. அண்ணே கஞ்சாவை கருத்து தான் உண்டாக்குனாரா? யோசித்து, ஆமாடா கஞ்சாவை கருத்து தான் உண்டாக்குனார். அப்புறம் எதுக்காக குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? எதுக்காக சிகரெட்டு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? புகையில அவர் தானே உண்டாக்குனாரு, எதுக்காக தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நான் சொன்னேன், அப்படி சொன்னாங்களாடா? என்னயா லூசாயா நீயே? எல்லா பிரசங்கரும் எத்தனையா ஊரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏலே லூசு பிரசங்கி மாதிரிலாம் பேசியிருப்பாங்கடா. நான் பேச மாட்டேன், நீ நல்லா கஞ்சா குடுறா, நீ நல்லா தண்ணி அடிடா, ஒன்று கூட வைக்காத எல்லா வித சிகரெட்டையும் குடிடா. ஆனால் ஒரு நிபந்தனை தம்பி, என்னன்னே அப்படின்னா, கஞ்சாவையும் குடி, அது பக்கத்தில் 4 அரளிக்கோட்டையை வைக்கிறேன், அதையும் 2-4 எடுத்து சாப்பிடுனேன். செத்து போயிடுவோம்ல. மடப்பையில அப்படித்தாண்டா, கஞ்சாவையும் கர்த்தர் தான் உண்டாக்குனாரு, அரளிக்கோட்டையும் ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு. இது விஷம், இது நல்லது கெட்டதுங்கிற புத்தியும் ஆண்டவர் தான் கொடுத்துருக்காருல. அப்படி இருக்கும்போது சாப்பிடுவது தவறுனை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பகுத்தறிதல். பூரண சுவிசேஷம் ஆண்டவருடைய வார்த்தையில கலப்படம் இருக்கிறதான்னு கண்டுபிடிக்கணும். தேவனுடைய வார்த்தை அப்பழுக்கற்றது, அது கற்பனை மகா விஸ்தாரம், சகல சம்பூர்ணத்துக்கு எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். நான் உம்முடைய சத்தியத்தை அவளுக்கு கொடுத்தேன், எழுதி கொடுத்தார்கள், அந்நிய காரியமாக எடுத்து விட்டார்கள். இந்த வசனம் பேசுனா நம்மளை வேற ஒரு வேட்டக்கிரகவாசி மாதிரியே பார்க்குறேன். இப்போ இடுப்பை 2 ஆட்டி ஆடணும், 2 பாட்டு பாடணும், 2 கவர்ச்சியான ட்ரெஸ் போட்டு வந்து 2 குலுக்கணும், 2 இங்கிலீஷ் பேசணும். அந்நிய பாஷை பேசுகிறானோ இல்லையோ 2 இங்கிலீஷ் இடையிடையே பேசிக்கணும். பேசினா பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் பிரசங்கியாரு. டேய், ஊழியங்கிறது வேலையல்ல, பரம்பரை சொத்தும் இல்லை, அது அழைப்பு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த. மினிஸ்ட்ரி இஸ் நாட் எ ஜாப், இட் இஸ் காலிங். அது அழைப்பு, தேவனால் அழைக்கப்பட வேணும். பாஸ்டரா ஒருத்தர் இருந்தால் உடனே பாஸ்டர் ஆயிட முடியுமா? பழமொழி சொல்லுவாங்க, வைத்தியம் உள்ள நோயாளி வாத்தியார் உள்ள முட்டாளு. வைத்தியம் உள்ள நோயாளி, வாத்தியார் உள்ள முட்டாளு, போதகர் உள்ள பாதகர் இல்லையா?
எத்தனையோ ஊழியர்கள் வீட்டில் பிள்ளைகள் தாறுமாறாய் அலைவதில்லை, போதையை போட்டுக்கொண்டு. எனவே நான் சொல்லுகிறேன், ஊழியம் என்பது பரம்பரை சொத்து அல்ல. நாம ஊழியத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதல்ல, ஊழியத்தை கர்த்தர் நியமிப்பது. கைகளை தட்டி. யாரும் டெடிகேஷன் பண்ண முடியாது, யாரையும் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அழைப்பு கர்த்தரால் வர வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுக்கணும். பூர்ண சுவிசேஷம் அதுதான். தேவனை தெரிந்து கொண்ட பாத்திரங்கள். அவரை காட்டி கொடுக்கிறவனையும் அவர் தான் தெரிந்து கொண்டார், அவனை மறுதலிக்கிறவனையும் அவர் தான் தெரிந்து கொண்டார். அத்தனை பேருடைய முடிவு அவருக்கு முன்னாடியே தெரியும். இதோ எனக்கு மறுதலிச்சவனும் எனக்காக தலைகளை சிலுவையில் ஒரு நாள் தொங்கிடுவான், அதனால் அவன் இருக்கட்டும்னு பிரதான அப்போஸ்தலனாய் மாறுவான் என்று அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த சத்தியத்திலே வளருங்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள், இந்த பூர்ண சத்தியத்தை விதையுங்கள். என் ஊழியர்களே, நான் எந்த ஸ்பெசிபிக் பண்ணியோ, எந்த பாஸ்டரையோ, எந்த சபையோ, எந்த ஊழியத்தையும் சொல்லவில்லை. யாருக்காவது இது தைக்குமானால் அது தவறாய் நிச்சயமா நீங்கள் இந்த வழியில் நடந்திருப்ப திருத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு வேண்டுதல் கெஞ்சுகிறேன், வேண்டுகிறேன், அவ்வளவுதான். ஆண்டவருடைய சத்தியத்தை தயவு செய்து சத்தியத்தை கலப்படமில்லாமல் பேசுங்கள், துப்புரவாக பேசுங்கள். அதில் குறை வைக்காதீங்க, ஊழியத்தில் குறை வைக்காதீங்க. நான் வீடு கட்டினேன் 2000 வருஷம் 2001. அப்போ எங்கள் பாத்ரூம் நான் பாத்ரூமே இல்லாத வீட்டில் குடியிருந்தவன். அதனால் பாத்ரூம் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கம்பி காடெல்லாம் வைக்கும்போது எங்கள் அப்பா கட்டாரு, இதெல்லாம் தேவையாடா தம்பி, சும்மா ஒரு சாதாரண இதை போட வேண்டியது தானே. நான் சொன்னேன்ப்பா, ராஜா வேஷம் போட்டுட்டா உருமா கட்டினா தலப்பா கட்டினா நல்லதாப்பா, கிரீடம் வச்சா நல்லதான்னு கேட்டேன். ராஜா வேஷம் போட்டால் கிரீடங்கள் வச்சா நல்லா இருக்குமா, தலப்பா கட்டினா நல்லா இருக்குமா? நீ ராஜாடா, ராஜகுமாரனுக்கு ராஜ சுவிசேஷம் தான் வேண்டும். கைகளை தட்டி. உருமா கட்டக்கூடாது. நீ யூ ஆர் எ ராயல் ஃபேமிலி இன் த வேர்ல்டு, ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்டு. 1 பேதுரு 2:9 சொல்லு, நீங்களோ உங்களை அந்த ஹாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளிரத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும், ராஜரீக ஆசாரிய கூட்டமும், பரிசுத்த ஜாதியும், அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்களே. ராஜரீக ஆசாரிய கூட்டம். சாதாரண பாஸ்டர்ல பாஸ்டர், நீங்க கட்டிருக்க வேணா 4 முழ வேட்டியோ ஒரு கிழிஞ்ச பேண்டா இருக்கலாம், ஒரு சாதாரண சட்டையை போட்டிருக்கலாம். ஆனா என்னுடைய பைபிள் உங்களுக்கு சொல்கிறது, ராயல் ப்ராஃபட், ராயல் பிரீஸ்ட் இன் தி வேர்ல்ட். கைகளை தட்டி. ராஜரீகமான தீர்க்கதரிசி, ராஜரீக பாஸ்டர். உருவத்தையும் செருப்பையும் கோட்டையும் சூட்டையும் வச்சு ஆண்டவர் மதிப்பு போடுறதில்லை. அவர் அழைத்தால் நீ ராஜகுமாரன். கைகளை தட்டி. இந்த ராஜாவுக்கு வேண்டிய ராஜபோஜனமாகிய இந்த பூர்ண சுவிசேஷத்தை தான் ஒரு சபை தன்னுடைய சபையாருக்கு, தன்னுடைய மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அதற்கு பேர் தான் ஆவிக்குரிய திருச்சபை என்று பெயர். என்ன சபை? என்ன சபை? ஆவிக்குரிய திருச்சபை. சும்மா துள்றதும் அந்நிய பாஷை பேசுறதும் வாயே இதோ உடம்பு ஆற்றல மட்டுமே ஆவிக்குரிய சபை என்றல்ல. அங்கே ஆவிக்குரிய சத்தியம் சொல்லித்தர வேண்டும். ஆவிக்குரிய பிரசங்கம் என்பது ஏதோ ஆவி ஒரு உடம்பை உலுக்கிக்கிட்டு கொஞ்சம் சத்தமா பேசுறது அல்ல. அந்த வார்த்தையிலே சத்தியம் இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். அந்த சத்தியத்திலே நோக்கம் இருக்க, இன்டென்ஷன், மோட்டிவேஷன் என்னவா இருக்க வேண்டும்? பரலோகம், நித்திய ஜீவன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்தமாய் சேட்டை வீரிச்ச பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் ஆனந்தமாய் சேட்டை வீரித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டம் லங்கடந்து பரந்து மேலே சென்றிடேனும் வானமண்ட லங்கடந்து பரந்து மேலே சென்றிடேனும்
நெஞ்சிலும் நான் மறுவியும்மை கேட்டி சேர்வேன். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயம் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதேயம் ஆவல் பூமியில். பரச்சுக்கேறும் படிகள் போலவே என் பாதை சோன்ற பண்ணுமையா இந்த தேவனே. பரச்சுக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா இந்த தேவனே. கேருபையாக நீரனக்கு சருவதெல்லாம் உமதண்டையே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய என்னை அழைத்து அன்பின் சீஷனாகச் செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில்.
சேர்வே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே ஆவல் பூமியில். பூரண சுவிசேஷத்தோடு வாசனை வீசுகிறவர்களாக என்னுடைய சன்னிதானத்துக்கு ஒரு நாள் போவோம். தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாரண ஜெயம் பெற்றவர்கள் அல்ல, கத்தி ஏந்தி வாழேந்தி யுத்தம் பண்ணுகள் அல்ல. வேதம் சொல்லுகிறார்கள். வேதம் சொல்லுகிற காரியம் இதுதான். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் சாட்சியின் வசனமும். கர்த்தருடைய வார்த்தையிலே நில்லுங்கள். ஊழியர்களே, என் உடன் ஊழியர்களே, என் அன்பு பாஸ்டர்மார்களே, நீதிமான்களே, உங்கள் கால்களை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன். கர்த்தருடைய சுவிசேஷத்தில் ஒன்றை கூட குறைவில்லாமல் பூரணமாய் பிரசங்கம் பண்ணுங்கள். வரம் பெற்ற தேவனுடைய மனிதர்களே, வரத்தை விற்காதிருங்கள், விதையுங்கள். ஆவிக்கென்று விதையுங்கள், கூலிக்கென்று விதையாதிருங்கள், தாறுமாறாய் விதையாதிருங்கள், கலப்படமாய் விதையாதிருங்கள். நீர்வளம் பொருந்திய இடத்தில் விதையுங்கள். பூர்ண சுவிசேஷத்தை விதையுங்கள். பெருக விதைக்கிறவன் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். உங்கள் விதை 1 30 60 100 பலன் தரட்டும். கடைசி நாளில் அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு போங்கள். இப்பொழுது கண்ணீரோடு விதைக்கிறீர்கள், ஒரு நாள் கம்பீரத்தோடு அறுப்பீர்கள். ஒரு அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். சங்கீதம் 126 என்று நினைக்கிறேன். வாசி மக்களை. அள்ளித்தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுத்து கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி சூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் கம்பீரத்தோடு அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வருவான். இன்று அழுகிற நீங்கள் நாளை பாக்கியவான்கள். துன்பப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. வெண்ணங்கி தரித்து குருத்தோலை பிடித்து திரளான கூட்டம் நிற்பதை கண்டு மூப்பர்கள் ஒருவனை பார்த்து திவ்ய வாசகனாய் யோவான் கேட்கிறான், இவர்களெல்லாம் யார்? அவன் சொன்னானா, இந்தியாவிலே, அமெரிக்காவிலே, லண்டனிலே பெரிய சபை வைத்திருந்தவர்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சபையில் இருந்து ஆதரித்தார்கள். இவர் பல வருடம் சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர். ராஜ புருணே மன்னன் போல ராஜபோகமாக வாழ்ந்தவர். யூனிவர்சிட்டி கட்டினவர். 10 டிவி சேனல் வைத்து என்னுடைய வசனத்தை பிரசங்கித்தவர். எக்கச்சக்கமான சொத்துக்கு அதிபதி. இயேசு வாழ்க்கை என்று கோஷம் போட்டவர் என்று சொன்னானா? நெவர். அவன் சொன்னான், இவர்கள் எல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். ஒரு அல்லேலூயா. இவர்கள் எல்லோரும் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். தங்கள் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வளைத்தவர்கள். இரவும் பகலும் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தரே தம் கரத்தை நீட்டி இவர்கள் முகத்திற்கு கண்ணீரை துடைப்பார். கைகளை தட்டி 7 நட்சத்திரங்களை வலது கையில் வைத்திருக்கிற தேவன் அந்த கரத்தை நீட்டி உங்கள் கண்ணீரை துடைப்பாராம். சுவிசேஷத்து நிமித்தம் துன்பப்படுகிறீர்களோ? சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானீர்களோ? பவுலடியான் சொல்ல, சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானேன். எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். ஐயோ, இந்த சத்தியத்திற்கு நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் உங்களுக்கு பாடுகளும் உத்தரவும் உண்டு, அனுபவித்திருப்பீர்கள். அதற்கேற்ற பரிசு ஒரு நாள் வரும். தேவனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்தில் நீங்கள் உட்காருவீர்கள். கர்த்தரே கைகளை நீட்டி உங்கள் கண்ணீர் யாவும் துடைப்பார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். பரலோகம் சந்தோஷத்தினால் தேவன் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராம். விதையுங்கள், தாராளமாய் விதையுங்கள். இனி கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம்.
சத்தியத்தை கேட்கக்கூடாத காலத்தில் வந்திருக்கிறோம். அநியாயம் பெருத்த காலத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய திருச்சபைகளையும் சத்திய வார்த்தைகளையும் காமவிகாரத்துக்காய் ஏதுவாய் புரட்டி பக்க வழியாய் நுழைந்த கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்களுக்கு மத்தியில் நிற்கிறோம். அவற்றுக்கு மத்தியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில சபைகள், ஒரு சில விசுவாசிகள், ஒரு சில தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் இந்த உலகமெங்கு நிரம்பி இருக்கிறார்கள். அவர்கள் கையில் ஜனங்களை அள்ளி கொடுக்கும் ஒரு நாள் வரும், பாக்கிய நாள். ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டுக்கு பிடிங்கி எடுப்பது போல, ஒரு காது துண்டையாவது பிடுங்கி எடுப்பது போல, இந்த பணத்தை பட்சித்து பணத்துக்காக, காமத்துக்காக, உடலுக்காக, உலக இச்சைக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்ற, உங்களை தவறுதலாய் பயன்படுத்துகிற கள்ளர்கள் வாயிலிருந்து கர்த்தர் பிடுங்கி எடுத்து உத்தமமான மேய்ப்பர்கள் கையில் கொடுத்து, உத்தமமான சுவிசேஷத்தை அறிவிக்கும் திருச்சபைகள் கையில் கொடுத்து, உங்களை வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி பரலோக சந்தோஷத்துக்கு கொண்டு போகும் பாக்கிய நாள் வரும். ஆமேன். வரும், கட்டாயம் வரும். எத்தனை சந்தோஷம். ஆனந்தம் பாடி அன்பராய் சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். ஆனந்தம் பாடி அன்பராய் சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். உயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடனே. உயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடனே. அங்கே உயரமம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். அங்கே உயரமம் சீயோன் உன்னதரோடு கழித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெயகீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். நமக்காய் அணிந்தமை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். முள்மூடி நமக்காய் அணிந்தமை இயேசுவின் திருமுகம் கண்டிடுவோம். அங்கே முச்சீரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோராய் துதித்திடுவார். அங்கே முத்திரையிட்ட சுத்தர்கள் வெள்ளங்கி தரித்தோரை துதித்திடுவார். சிங்கார
அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். அவருரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவருரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் திருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேளை அறியாதிருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். இறைவனுடைய கரம் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது. பூர்ண சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியவன்கள் அநேகரை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்கள் வாழ்வில் எங்கள் ஊழியத்தில் ஒரு விடுதலையே இல்லை பிரதர். ஒரு பக்கம் ஊழியம் ஆசீர்வாதம், மறுபக்கம் ஆத்துமாக்கள் இல்லை. பொருளாதார நெருக்கடி, உலகத்தில் எத்தனையோ பேர் பக்க வழியா வந்தவர்கள் எல்லாம் செழிப்பாய் இருக்கிறார்களே என்று அங்கலாய்க்கலாம். கவலைப்படாதிருங்கள். கொஞ்ச காலம் பாடுகள் அனுபவிக்கிற உங்களுக்கு அதிக நித்திய கனிமை மகிமை உண்டாகும். இப்பொழுது காண்கிற இந்த லேசான உபத்திரவம் இம்மைப்பொழுதில் உங்களை விட்டு ஓடிவிடும். நித்திய கனமகிமை உங்களுக்கு உண்டாகும். ஆவிக்கென்று விதைக்கிறவன், கூலிக்கென்று விதைக்கிறவன், தாறுமாறாய் விதைக்கிறவன், கலப்படமாய் விதைக்கிறவன், நீர் வளம் பொருந்திய இடத்தில் விதைக்கிறவன், பூர்ண சுவிசேஷத்தை விதைக்கிறவன். செருக விதைக்கிறவன் செருக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பிரார்த்தனை செய்வோம். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி. கோடான குடி நன்றி, கோடான குடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவரே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும், ஒவ்வொரு மேல இறங்கி வரட்டும். எங்கள் வாழ்நாளில் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். ஓர் நாள் நீ ராஜாதி ராஜனாய் மகிமையின் மேகத்தில் வரும்பொழுது உம்மோடு நாங்கள் வருவோம் அல்லது எதிர்கொண்டு போவோம் என்று ஒரே நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. உம்முடைய வார்த்தை என்றென்றைக்கும் அழியாதது. இந்த வார்த்தைகளை நாங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நம்பி வாழ்கிற, நம்பி விதைக்கிற
ஒவ்வொரு தேவ மனிதனையும் தேவ மனுஷையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சாபங்களை மாற்றும். கலப்பட உபதேசத்துக்கு விலக்கியறலும். பூர்ண சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் இருதய பாங்கை தாரும். இருதயங்களை செப்பனிடும். ஒவ்வொரு இதயத்திலும் கர்த்தருடைய வார்த்தை தங்கி இருக்கட்டும். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய வார்த்தையை பற்றி வெட்கப்படாதவர்களை தேவன் பரலோகத்தில் அறிக்கையிடுவீரே, அந்த பாக்கியமுள்ளவர்களாய் மாற்றும். இந்த வசனத்தில் ஒவ்வொரு நாள் விருத்தியடை கிருபை அளித்தரும். சாபங்கள் மாறட்டும். ஆவிக்குரிய குறைவு, ஆய்வுக்குரிய நோய் ஒவ்வொரு மனிதனை விட்டு மனுஷனை விட்டு நீங்கி போகட்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் பரிபூர்ண சத்தியம் பேசப்பட ஒவ்வொரு ஏவியர்களும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் வார்த்தை வியாக்கியானத்துக்கு கிருபை அளித்தருளும். ஒவ்வொரு தேவ மனுஷனையும் வல்லமையாய் பயன்படுத்தும். எங்கள் தேசம் உலகம் எங்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் விருத்தியடையட்டும். அதற்கு தடையாக இருக்கிற சத்துருடைய தந்திரங்களை, சபிக்கப்பட்ட கள்ள ஊழியங்களை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் கரம் இறங்கட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். வியாதிகள் நீங்கட்டும், துன்பங்கள் நீங்கட்டும். இந்த கொரோனா வியாதியிலிருந்து என் பிள்ளைகளை, ஜனங்களை விடுதலையாக்கும். அரசாங்கங்களை ஆசீர்வதியும். எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதியும். எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதியும். அமைச்சரவை ஆசீர்வதியும். காவல்துறையினரை ஆசீர்வதியும். நீதிமன்றங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஓட்டுநர்களை ஆசீர்வதியும். போக்கில் வருத்தின வாகனங்களுக்கு பாதுகாப்பு முன்னும் பின்னும் உம்முடைய சமூகம் இருந்து காத்துக் கொள்ளட்டும். இயேசு மர உடன் ஊழியர்களை ஜெபத்தினாலும் பொருளினாலும் உடல் உழைப்பினாலும் தாங்குகிற மக்களை ஆசீர்வதித்தலும் சுவாமி. தாங்குக போகிறவர்களையும் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிரசிலும் கர்த்தருடைய வார்த்தையாகிய பூர்ண சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். ஆசீர்வதியும். அவர் என்ன விரும்பி ஜெபிக்கிறவர்களோ கொடுத்திரலும். நான் அப்ரோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை விட்டு செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கே துதி கனம் செலுத்துகிறேன். சகல சத்துக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். உம்முடைய திருக்காலத்தால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மேல் பூசிக்கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய கொடுத்த வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேரில் அநேகர் வந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்தை நான் பிரசங்கித்ததே தேவனுடைய கிருபை. 2 வாரங்களுக்கு முன் என் தகப்பனார் பரலோகம் போனார்கள். அந்த துக்கம் மாறி முடியவில்லை. எனக்கு என் உயிரை போல என்னை நேசித்த சித்தப்பா இப்பொழுது பரலோகம் போயிருக்கிறார்கள். அவருடைய அடக்கத்திற்காக நான் புறப்படுகிறேன். எனவே உங்கள் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக வாழ்த்திலும் வரவேற்பு சொல்ல முடியவில்லை. அடுத்த வாரத்தில் உங்களோடு நான் பேசுவேன். திறவுகோல் ஜெபம் 6ஆம் தேதி நவம்பர் மாதம் முதல் சனிக்கிழமை 6ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தொடங்கும். அதிலையும் பிளஸிங் டைமிலும் அடுத்த வாரத்தில் பிளஸிங் ப்ரேயர் டைமிலும் கலந்து கொள்ளுங்கள். எனக்காகவும் என்னை போன்ற பரிசுத்தவான்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். அந்த அடக்கத்துக்கு வந்து தலையில் அடித்துக்கொண்டு அழுதார். என்னை பார்த்து மிகவும் அழுதார். என் அப்பாவை பார்த்து, ஐயோ போயிட்டாரே, நான் என் வீட்டிலே போய் 1 மாதமாவது வச்சிருக்கலாமே, என்னை எப்படி மகனை யார் பார்த்துக்கொள்வது, என்னை குறித்து ரொம்ப கலங்கி கொண்டே போனவர் தான் இன்றைக்கு பரலோகம் போய்விட்டார். அவருடைய அடக்கத்துக்காக போகிறேன். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வாழ்த்து சொல்ல முடியவில்லை. மன்னிச்சு கொள்ளுங்கள். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் வீட்டில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் தாய் சொன்ன வார்த்தை, மரணமே விழுந்து கிடந்தாலும் சரி, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நீ அறிவிக்காமல் எங்கும் போகக்கூடாது. முதலாவது அவருடைய வேலையை செய்துவிட்டு தான் வேற வேலை செய்ய வேண்டும் என்றார். ஆண்டவர் அதற்கு என்னை பலப்படுத்தி இத்தனை வருஷங்கள் வந்திருக்கிறார். இனி உயிர் உள்ளவரை அப்படியே இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். என்ன வந்தாலும் சரி, என் இயேசுவை உயர்த்துவதற்கு அவர் எனக்கு கிருபை அளிக்கும்படி, கிருபை செய்யும்படி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், ஜூம் ஆப்பில் வந்து அத்தனை பேருக்கு கர்த்தர் ஐஸ்லாம் நன்றி பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். திரியேக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்று விசேஷமாய் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்த ஆசீர்வாதத்தை நடத்துவதாக. ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன்